புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நேற்று இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக 14 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நேற்று இரவு இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு காவலர் உட்பட 17 பேர் காயமடைந்ததோடு ஒரு தரப்பைச் சேர்ந்தவரின் வீடு, 2 இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டதோடு ஒரு அரசு பேருந்து மற்றும் போலீஸ் ஜீப் ஒன்றின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் வடகாட்டில் குவிக்கப்பட்டு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் திருச்சி சரக்கு அமைச்சர் ரகுபதி ஆகியோர் சம்பந்தப்பட்ட பகுதியை நள்ளிரவில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மெதுவானே ஏதாவது பைக் டேமேஜ் நியர் பை யாரும் சுந்தரம் தம்பின்னு ஒரு லீனா சுந்தரம் பழைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் நினைக்கிறேன். காங்கிரஸில் உறுப்பினர் அந்த சுந்தரம் இல்லை, இது நம்ம திமுக. நம்ம சுந்தரம் அந்த லீனா வளர்ந்து வருவானே அவனா? அவங்க வீடு திமுக சுந்தரம் நம்ம இது சார், நம்ம இதில் ஒரு பிரதிநிதி காலத்தில் ஸ்ட்ரென்த் அங்கே போங்க சார், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அங்கே கவர் பண்ணுங்க சார். பைக் டேமேஜ் நியர் பை நீங்கள் எல்லாம் வாங்கப்பா. மெதுவானே ஏதாவது காங்கிரஸில் உறுப்பினர் அந்த சுந்தரம் இல்லை, இது நம்ம திமுக. நம்ம சுந்தரம் அந்த லீனா வளர்ந்து வருவானே அவனா? அவங்க வீடு திமுக சுந்தரம் நம்ம இது சார், நம்ம இதில் ஒரு பிரதிநிதி காலத்தில் ஸ்ட்ரென்த் அங்கே போங்க சார், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அங்கே கவர் பண்ணுங்க சார். போனோம்னா
எடுத்துட்டு கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு. எங்களை தடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க, எங்களை பாதுகாப்பு தர போலீஸ் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி சார் சட்டம் இல்லை, நாங்கள் எப்படி சட்டம் பண்ணி எப்படி நாங்கள் பாதுகாப்பு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு முழு பாதுகாப்பு தரும் சார். அவங்க வாய் வார்த்தையை கேட்பாங்க சார், வாய் வார்த்தையை விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். எங்களுக்கு யார் பாதுகாப்பு தருது? எங்களுக்கு என்ன ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்களும் இல்லை சார், இல்லை சார். வடநாடுங்கிறது பல காலமாகவே கலவர சூழ்நிலை இருக்குது. இங்கே ஏற்கனவே இந்திரா காந்தி இருந்தப்போ ஷூட்டிங் ஆர்டர் இன்னமும் இருக்குது. இருந்துமே எங்களுக்கு எந்த ராஜீவ்காந்தி இறந்து ஷூட்டிங் ஆர்டர் என்ன ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கோம், கொடுக்கல. எங்களை பாதுகாப்பு போலீஸ் எதுவுமே தரல. இதே போலீஸை தான் அவங்க வந்து ஏறி வந்து அடிச்சா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு எரிச்சா எங்களுக்கு என்னம்மா ஏமாத்தறான். இதே போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சா இதே போலீஸ் தான் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டா. அவங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய இருக்குல்ல. ஏவி இறந்தப்போ போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சாங்க, நாங்கள் தான் அடைக்க கொடுத்தோம் போலீஸ் எல்லாருக்குமே. இப்போ எங்களுக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் ஆள முடியலை. எங்களுக்கு ஒரு உங்களுக்கே பாதுகாக்காம எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? சட்டத்திலேருந்து எங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. இப்போ ஸ்டாலின் சார் சொல்றாரு, நீங்கள் பேசுறீங்க இல்லை, எங்கள் அண்ணன் 96 உங்கள் கூட கூட்டணி இருக்காரு, எல்லா பாதுகாப்பும் இருக்குங்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலையே. ஒவ்வொரு முறையும் பழைய இன மக்களும் பல்லரின மக்களும் அதுக்கு கீழே கீழ்ஜாதியினர் மேல்ஜாதியினால அடித்து உதச்சு கொடுமைப்படுத்தப்படுகிறாங்க. மனசாட்சி கொண்டு வரல சார், நடக்குது பப்ளிசிட்டியா நான் கொண்டு வரல. இது வரைக்கும் நாங்கள் ஏதோ சரிச்சுக்கிட்டு போயிடுவோம். இல்லை எல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களுக்கு தான் பிரச்சனை. இங்கே வந்து நாங்கள் வந்து சமூக நீதியை காப்பாற்ற நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி யாருமே பெற மாட்டாங்க. ஒரு கல்லர் வந்து முத்திரையரை வெட்டிட்டான், ஒரு முத்திரையர் வந்து கல்லரை வெட்டிட்டான். இப்போ கல்லர் திருவிழா போய் முத்திரையர் அடிச்சு நொறுக்கிட்டான் சார். இதே கோயில் ஒரு பிரச்சனை போலீஸ் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தாலும் இதே கோயிலூரில் என்ன பிரச்சனை நடந்துச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப நாங்கள் கேட்குறோம். அதை என்ன சொல்கிறீங்க? அது வேறு இது வேறு. அதே தான் நாங்களும் கேட்குறோம். நாங்கள் ஒரு கேஸ் போட்டால் அந்த கோயிலை பெருமாள் உள்ள கோயிலை நிப்பாட்ட முடியாது. அதுவே தாழ்த்தப்பட்டவனுக்கு வந்து அவன் ஒரு கேஸ் போட்டால் டக்குனு நிப்பாட்டிடுறீங்களா? அது 2005 கவர்மெண்ட் கோயிலில் வந்து போல்டேஷன் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஆர்டர் கொடுத்து 2005 போல்டேஷனே கட்டக்கூடாதுன்னு சொன்னப்போ அது அதர் கேஸ்ட் வந்து உள்ளே விளையாடாமல் எப்படி ஒரு கோர்ட் சொல்லுவாங்க, தீர்ப்பு கொடுக்க முடியும்? ஒரு அரசாங்கத்துக்கு இடமே கொடுக்க முடியலங்கிறப்போ ஒரு பிரைவேட் லெவலில் ஒன்று எப்படி கொடுப்பாங்க? கோயிலுக்கு தான் சொந்தமான இடம். எல்லா இடத்துலையும் சட்டம் இருக்குது. சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், தெரிஞ்சது. இப்போ அது அந்த இடத்துல தான் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு யார் பிரச்சனை வாலிபால் கிரவுண்ட் இல்லை, எங்களோட இடத்துல சந்தைப்பட்டையில் இருக்கு அவங்களுக்கு. இது எங்களோட கோயிலில் வந்து அவங்க ஆடிக்க முடியாத ஒளி அண்ணா கைப்பந்து சந்தைப்பட்டையில் போடுறாங்க. சார் அதுலேருந்து வந்தது சார். ஏவி போட்டால் முட்டுவேர் போட்டால் தான் இருக்குது. இன்னொரு வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இல்லை பேச விடுங்க. நாங்கள் ஒரு கட்டவுட்டோ ஒரு நிகழ்ச்சி கல்யாணமோ திருமணம் போட்டால் போட்டோ எங்கே போட்டால் போட்டோ இல்லை வேறு யாரும் போட்டோ ஐஸ்வர பண்டிகை போட்டோ கட்டோட்டை கிழிச்சு வடநாட்டில் பிரச்சனை நடக்கும். வடநாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வாங்க, யாருமே கட்டோட்டை சொல்லி காவல்துறையிலேருந்து ஒரு ஆர்டர் போடுங்க, ஜியோ பாஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தானே நடக்குது. நாங்களும் 12 காலமாக கட்டோட்டை கிழிச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்குது. எதுவுமே எங்களுக்கு நிறைவேறல. எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தான் சார் போகிறோம். அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு இதுலையும் இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு. சட்டத்தில் எதுவுமே எங்களுக்கு சாதகமாக இல்லை. வைக்கக்கூடாது சார். எங்கள் கடவுட்டை கிழிக்கிறாங்க சார். அவங்க கடவுட் இருக்கு சார். இல்லை எங்கள் கடவுட்டை கிழிக்கிறாங்க. யாரும் வைக்கக்கூடாது. இதுதான் எல்லாரும் வைக்கிறோம். இல்லை நாங்கள் அதுதான் சார் சொல்கிறோம். அது வந்து இது வரைக்கும் நம்ம யாரும் கண்டுக்கிறது சிஎம் செல்ல கூட பெட்டிஷன் போட்டிருக்கேன். நம்ம சைட்லேருந்து ஒரு 10 பேர் சாமி அடிப்போம். நம்மள 3 குலதெய்வ கோயில் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க எங்கள் கோயில், மற்ற 2 கோயில் 2 கோயில் போகும். எங்கள் கோயிலில் தான் இப்போ பிரச்சனை. மற்ற கோயிலில் உள்ளவங்க இங்கே கோயிலுக்கு போவாங்க. இங்கேருந்து ஒரு 10 பேர் சாமி அடி பல்லாக்கு சாமி அடி பவாலுக்கு சாமி சொல்லிட்டு துணியை கட்டிட்டு போவாங்க. இங்கேருந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. பறவை யார் வரக்கூடாது சொல்லி அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை ஓடிட்டு அதுக்கப்புறம் இந்த பசங்க உள்ளே வந்துருக்காங்க. இவங்க அதான் சார் சட்டத்தில் என்ன எப்படி மாற்ற முடியுமோ அதை எங்கள் சைடு அஜென்ஸாக திருப்பி நாங்கள் போய் கலவரம் பண்ணோம், நாங்கள் போய் வம்புழுத்தோம், இவங்களால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க.
அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இப்போ வந்து வழக்கு வந்து நீங்கள் வந்து சொல்கிறது ஒரு வகையில் யார் உண்மையில வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ்பி வந்து கரெக்டாக அதை செய்கிறாங்க. அதை வந்து நாங்கள் எடுத்துகிறோம். ஹாஸ்பிட்டலில் உங்களால் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் தான் நாங்கள் வளர்க்குறோம். இப்போ நாங்கள் வந்து யார் மேலே தப்பாக இருந்தாலும் எங்களுக்கு பொருள் தான். இப்போ இதை பற்றியில் எல்லாரும் வேண்டியவங்க, எல்லாரும் ஒன்று தான். சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சார் இந்த பிரச்சனை முடியாமல் கோயில் தர மாதிரி எங்களை பூட்ட சொல்லுங்கள். கோயில் இல்லை நான் சொல்லுறேன், தான் பிரச்சனை வருது. இப்போ நாளைக்கு நீங்கள் இந்த கோயிலை பூட்டலை அப்படின்னா நாங்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அது பெரிய ஜாதிகள் வர மாதிரி வரும். எல்லாருமே எட்டுப்பட்டு தான் நாங்கள் கிடப்போம். இப்போ நீங்கள் என்னன்னா அந்த கோயிலில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. அது வந்து ஆடியோ என்கொயரி பண்ணதுக்கு இருக்குதுன்னு இப்போதைக்கு வந்து அந்த கோயில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க சார். நீங்கள் நாளைக்கு கோயிலை அது நீங்கள் ஒரு கோரிக்கை நாளைக்கு பூட்டிடுங்க காலையில். பெட்டிஷன் கொடுக்குறோம் சார். நாங்களும் கலெக்டர் மேடம் ஆடியோ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன இல்லைன்னு செய்து நீங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நீங்கள் நாளைக்கு திருவிழா பண்ண திரும்ப இப்போதான் உள்ள போகும். நீங்கள் இப்போயே பேசி என்ன வேணாலும் போடலாம். சட்டத்தில் எல்லா இடமும் இருக்குது. நீங்கள் அவசர கூட்டம் போடணும். இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்தது. இப்போ அவங்க எங்களை வந்து வெட்டியிருக்காங்க. இப்போ நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று தந்து எங்கள் சமுதாய மக்கள் எல்லாரும் கூட்டிட்டு நான் அந்த கோயிலுக்கு போனோன்னா இப்போ அது ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் புரியுது. இப்போ இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போனாலே தான் எங்களுக்கு வெட்டுறாங்க. புரியுது. டைம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. உங்களுடைய என்ன நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்க அதுவும் புரியுது. கோயில் பிரச்சனை நம்மளாக மட்டும்தான் வளர்ந்தாங்க. நீங்கள் நேரில் இருக்காதீங்க அப்படின்னு தான் இப்போ கோர்ட்டில் பெண்டிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து பேசுகிறோம். இப்போ நான் எந்த கோர்ட்டு சொல்லலை. நாங்கள் எங்கள் கோயில் பிரச்சனை சொல்லலை. நான் இந்த மாரி கோயிலாக சரி, அதில் நீங்கள் என்ன அப்ஜெக்ஷன் இருக்குன்னு நீங்கள் சாமி கும்பிட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அரசு கோயிலில் வந்து ஜாதி ரீதியாக எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அவங்க முத்திரையர் பாட்டை போட்டு முத்திரையர் பாட்டு போட்டு தான் ஆடுறாங்க பாடுறாங்க. ஜாதி தான் பண்ணுறாங்க. போலீஸ் அதை வேடிக்கை தான் பார்க்குது. கண்டுபிடி முத்திரையர் கண்டுபிடி தான் வச்சுருக்காங்க. ஜாதி போட்டு போடுறாங்க.